ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல். இந்த வீடியோ முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு அசத்தலான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு அட்டகாசமான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். லைட்டாக கோல்டு இருக்கிறனால வாய்ஸ் லைட்டாக கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. 4 கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணால் போதும். இந்த டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் சீரகம் தான். இப்போ காஞ்ச மிளகாய் 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கு, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு, கூடவே 4 குட்டை அளவுக்கு புளி, ஒரு முடி துருவன தேங்காய். இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி ஃபஸ்ட்டு வதக்குறதுன்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானதாக கிடைச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷானது போடுங்க. எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷானது கிடைக்கல. லைட்டாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். நம்ம சட்னி செய்யும்போது நைட்டே செஞ்சு வச்சுட்டா அந்த சட்னி மீதி இருந்தாலும் காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்தா உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த 8 தக்காளிக்கு தேங்காய் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் தேங்காய் குறைவாக தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி, வெங்காயம் எல்லாமே முழுசாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது புளி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி முழுசாக வதங்கியிருக்காது. அந்த பச்சை வாசனையும் அந்த புளிப்புத்தன்மை மட்டும்தான் போயிருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணதுனால அரைச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். 10 இட்லினாலும் பறந்து போயிருங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணும்போது கேமரா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு அட்டகாசமான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு ரொம்ப நேரம் வேலையும் கிடையாதுங்க. ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். அதே சமயம் குழந்தைங்களுக்கு இட்லியோடு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு நீங்கள் தாளிப்பு போடணுங்கிற அவசியமும் கிடையாது. கடைகளில் வாங்கக்கூடிய தக்காளி சட்னி என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இது இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.